ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சென்னை டு தூத்துக்குடி ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் எல்லாம் அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதுக்காக காசு எடுத்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரி, அங்கே போய் பஸ் ஏறி வந்து இங்கே எக்மோருக்கு போய் அங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறணும். அங்கனால வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் பஸ் வரல. ஆட்டோ மற்ற ஏரியா பஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ஜெரோன் குட்டி, நான், அவங்க அப்பா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக பஸ்ஸும் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறினா ஜெரோனும் பாப்பாவும் ஒரே அழுக. ரொம்ப நேரம் இடமே கிடைக்கல. பஸ்ஸு வேறு வந்து ரொம்ப ஸ்பீடாக போனதுனால ஒரு மாதிரியாவே 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடம் கிடச்சிச்சு. அதில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஜெரோன்னு அதில் உட்காரவே மாட்டேன்ட்டான். எப்படியோ வந்து அங்கேருந்து அப்படியே வந்து ரோட் கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 7வது பிளாட்ஃபார்மில் தான் வந்து ட்ரெயின் நிற்கும்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 4, 5ல் தான் நிற்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா 7வது பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. நானே ஃபஸ்ட் டைம் 7வது பிளாட்ஃபார்மில் இப்போ தான் ஏறுறேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெயின் வந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும். எக்மோர் டு தூத்துக்குடின்னு இருந்துச்சு. அதில் ஏறலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. உள்ளே இன்னும் வந்து ஃபேன்லாம் போட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் 6:30 மணிக்கே போயிட்டோம். ட்ரெயின் 7:15 தான் எடுப்பாங்க. அதனால் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கலான்னு வெளியில் நின்றுட்டுருந்தோம். இவங்க உள்ளே போனாங்கன்னா நொய் நொய்ன்னு அழுவாங்கன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக வெளியில் நின்று ஜெரோனு, பாப்பா எல்லோரும் வந்து அழகாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். முன்னாடிலாம் நான் வந்து 2012, 13லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறுவேன். காலேஜில் சேரும்போது இங்கேருந்து தூத்துக்குடி வரணும்னா, அப்போல்லாம் இந்த எஸ்கலேட்டர்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது போல். அப்புறம் எல்லோரும் உள்ளே போயிட்டு ட்ரெயின் ஏறி பாப்பா பாப்பா வந்து யாரை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்ததுனால புதுசாக நிறைய கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தா. அப்படியே கூட்டத்தை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டா. யார் வந்தாலும் அழுகுறா. யாராவது பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்தா கூட அழுகுறா. இதை மாதிரி பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. சரி, ஒரு வேளை பாப்பாவுக்கு பசிக்குதோ என்னமோ சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துடலான்னு வீட்டிலே இருந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், முட்டை வேக வச்சு கொண்டு போயிருந்தேன். ஏன்னா கடையிலலாம் வாங்க முடியாது இவங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். பாப்பா அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டில் சரி தூங்குவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. ஜெரோனுக்கு வந்து புதுசாக இருந்ததுனாலமோ என்னமோ தெரில, சைடில் வர ட்ரெயின்லாம் பார்த்துக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தான். பாப்பா தான் வந்து ஏதோ எங்கேயோ போகிறாங்களே, எங்கே போகிறாங்கன்னு தெரியலேன்னு ஒரு வித கலக்கத்தோடு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஜெரோனுக்கு லைட்டாக கோல்டாக இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கும் அப்படியே கோல்டு வர மாதிரியே ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால பாப்பா கொஞ்சம் மூச்சு விட கஷ்டப்பட்ட மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க தூங்கவே இல்லை. சரி, நைட் டைம் ஆயிடுச்சு, மேலே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே லோயர் எனக்கு, மேலே அப்பர் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த சீட்டு 2 சீட்டு கிடச்சிருந்துச்சி. அதில் படுக்க வச்சா அதுலேயும் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஷன் வர்றப்போவும் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சம்சா, காஃபி அதை மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. உடனே குடிச்சிட்டு இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க தவிர தூங்குற மாதிரியே தெரில. அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும் ட்ரெயின் ட்ராவலுங்கிறது ஒரு ஒரு இனிமையான அனுபவம் தான். மனசுக்கு இதமாக அப்படியே வந்து சைடில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறது ஒரு சுகமாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் மேலே படுக்க வைக்கிறாங்க. அவன் படுக்கவே மாட்டேன்னு பயப்படுறான். இப்படியே தாங்க. மேலே இருந்தால் அம்மா அம்மாங்கான், கீழே வந்தால் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கவே இல்லை. சென்னையில் ஆரம்பித்தது தூத்துக்குடி வரை தூங்காமல் அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் இறங்கிட்டோம். லாஸ்ட் 1 ஹவர் மட்டும் தூங்கினான். அதுக்கப்புறம் எழுப்பி வந்து எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. 2வது கேட்டு, தூத்துக்குடி 2வது கேட்டில் தான் இறங்குவோம். அங்கே இறங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கும் வெளியிலே, ரயில்வே ஸ்டேஷன் வெளியே. அந்த பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரணும். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் அங்கே ஊருக்கு போகணும். இதை மாதிரி நிறைய ட்ராவல் இருக்குது. அதனால தான் வந்து ஊருக்கு அடிக்கடியே போகிறது கிடையாது. ஏன்னா தனியானா போயிடலாம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்படியே பஸ் எடுத்துட்டாங்க, உடனே எடுத்துட்டாங்க. ரூ. 10 தான் சார்ஜ் பண்ணாங்க. 2 பேருக்கு ரூ. 20 கொடுத்தோன்னே அங்கேருந்து அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கே வந்தோன்னே அவங்களுக்கு பசிக்கும், நைட்லாம் தூங்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வடை, 4 வடை வாங்கிட்டோம். வாங்கி எல்லோரும் வந்து காலையிலே சுட சுட வடை, காஃபிலாம் வந்து ரெடியாக இருக்கும். நல்லா சுத்தமாக செஞ்சுருப்பாங்க. எந்த எண்ணெய் வாசனை கூட வராது. எல்லோரும் வர்றவங்கெல்லாம் வாங்குவாங்க. நல்லா சேல்ஸ் ஆகும். அது மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் ஊர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். 5:20க்குலாம் வந்து இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டே வந்துட்டோம். ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுட்டான்.
அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து பஸ் ஏறி அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு போகலான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பஸ் வராதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊரில் இறங்கி அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தான் போனோம். இதனால தான் வந்து அடிக்கடி வந்து ஊருக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்ம சொந்த ஊரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைக்குது. ஃபுல்லாக வந்து ஆலமரம் அதே மாதிரி இந்த போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக மரங்களாக தான் இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இட்லி மட்டன் குழம்பு இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் போச்சு நண்பர்களே.